வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே கலங்குறாங்க. இந்த படிப்பு விஷயமும் இந்த நகை விஷயமும் இந்த வீட்டில் தெரிஞ்சால் நீ நான் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க எண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பாண்டியன் ஒரு வேலைவாய்ப்பு கேட்டு வந்துடுறாங்க. அதுக்கு நீ போய் சேர்ந்துக்கம்மா, அதுக்கப்புறம் நீ சர்டிஃபிகேட்டை காமிச்சிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதை நம்ம முன்னக்கூடி மாட்டுதோமோ நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, நம்மளை அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லையில் இதுக்கு ஒரே தீர்வு தங்கமயிலுடைய படிப்பு பேப்பரையும் நகையும் தூக்கிட்டு வர்றது தான் இது இது தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தங்கமயில்கிட்ட சொல்லிடுறாங்க, நீ கதவை தாழ்பாலை திறந்து வை, அப்பா நைட்டு தூக்கிட்டு வந்துடுவார், அது காணாமல் போயிடுச்சு, எவனோ திருடிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு என்னத்தையோ சொல்லி சமாளிச்சிக்கலாம், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நீ இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் பல பீதிக்கு மத்தியில் சரின்றாங்க. கதவையும் திறந்து வைக்கிறாங்க. அப்போ நைஸாக தங்கமயிலோட அப்பா வீட்டுக்குள்ளே வராரு. அங்கே பழனி நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு. இவர் நைஸாக போன மனுஷன் டபாருன்னு ஒரு ஜாடியை தள்ளி விட்டுறாரு. கை தவறி பட்டுருது. பட்டோன்னே சவுண்டு கேட்டு பழனி எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சோடனே என்னடா நம்ம தாழ்பாலாம் அடைச்சிட்டு தான் தூங்குறோம், என்ன சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு. அங்கே ஒரு மனுஷன் தூண்டை முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காரு. எவனோ திருட வந்துட்டான், கதவை அடைச்சி எப்படிடா வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு கம்பங்க காணலை, அதங்க காணலை, இதங்க காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடுதாரு சாடுதாரு. ஒன்றும் கையில் கிடைக்கல. அந்த ஆளை கிச்சனுக்கு போய் பருப்பு மத்தி எடுத்துக்கிட்டு தேடி அலைதார். அங்கே தங்கமயில் பட்டக்கையும் தக்கையும் ஓடுதார். இங்கே எல்லோரும் சவுண்டு கேட்டு வராங்க. அப்போ தங்கமயில் அப்பாவை பருப்பு மத்தியால் வெளு 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 வெளுன்னு வெளுக்காரு. இங்கே பூசை தாங்க முடியாமல் வந்த வழியே ஓடுதார். அப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு வண்டியை பைக்க விட்ருக்காரு. அதை எடுத்துகிட்டு கிளம்பி போயிருந்தார். உடனே எல்லோரும் எந்திரிச்சு லைட்டு போட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆகா, என்ன ஆனாலும் வெளியே வராதுன்னு அப்பா சொன்னார், ஒரு வேளை அப்பா மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பீதியில் வராங்க. உடனே திருடம் வந்துட்டான் மச்சான், திருடம் வந்துட்டான் மச்சான், வெளுத்துட்டேன் அப்படின்னு. எங்கடா பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு. எங்கே மச்சான் மாட்டினான், கிளம்பி ஓடிட்டான், கொஞ்சம் தள்ளி ஒரு பைக் விட்டுருப்பான் போல், கிளம்பிட்டான். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுலாம் கொஞ்சம் கேமரா இருக்கும், அதை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. யார் உங்கள் வீட்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், அதை தாண்டி எப்படியும் கேமரா இருக்கும்ல, அதை தாண்டி தானே வந்திருப்பான், நம்ம கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரிடா, வேறு எதுவும் காணாமல் போயிருக்கா வீட்டில் பாருங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயிலுக்கு ஒரு ஐடியா வருது. ஆமாம், நம்ம சர்டிஃபிகேட்டையும் நகையும் நம்ம மறைச்சி வச்சுட்டு ஆமாம் காணலைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் உங்களை தேடி பார்த்தேன், நகையும் காணலை, என் சர்டிஃபிகேட்டும் காணலை அப்படிங்கிறாங்க. அவங்க அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, ஒன்றும் கிடைக்கல. இவங்க பெட்டுக்கு கீழே வச்சிடுறாங்க நகையும் இந்த படிப்புக்குள்ளே பேப்பரையும் வச்சுருந்தாங்க. தேடி தேடி பார்க்காங்க, அந்த படிப்புக்குள்ளே பேப்பரும் இதுவும் காணலை. மாமா நீங்கள் வேறு வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்களே, படிப்பு பேப்பர் போயிடுச்சு, என்ன செய்வேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. இதை திருடுறதுக்கு எப்படி வந்துட்டான் ஒருத்தன், எல்லோரும் தாழ்பால் அடைச்சிட்டு தான் தூங்கினோம் வச்சோம் அப்படின்னு சொல்லையில், மச்சான் நீங்கள் எல்லாருமே அடைக்காமல் போயிட்டீங்க, நான் தான் அடைச்சேன் அப்படிங்கிறாங்க. கூறு கட்டவனே, நீ தான் அடைச்சியா, நான் எல்லாம் அடைச்சிருக்கான்னு பார்த்து தாண்டா போனேன், நீ தான் அடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை திறந்து விட்டு போகல அப்படிங்கிற. மச்சான் நான் ஏன் மச்சான் அப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் நான் தூக்கத்தில் ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் நான் அடைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ தான்டா பண்ணியிருப்ப, காலையிலேயே போய் அந்த கேமராவில் யாருன்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான், காலையில் என்ன வந்தாலும் சரி தான், காலைல பார்த்தது மச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ டேய் செந்தில் அப்படிங்கிறாங்க. எப்பா அப்படிங்கிறாங்க. சரவணா, நாளைக்கு 2 பேரும் போய் ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருங்க, தங்கமயிலோட நகையும் சர்டிஃபிகேட்டையும் காணலை அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு சரியான பயம், நம்ம எடுத்து பெட்டு கீழே வச்சுருக்கோம், போலீஸ் இதை பார்த்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்போன்னு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போது சரவணன் சொல்கிறாங்க, தங்கமயில் ரூமில் இருக்கு, நான் மாமா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மாமா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயில் படுத்து தூங்குறாங்க. இங்கே தங்கமயில் தூக்கமே இல்லை. அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை மயில், நான் மாட்டிக்கல, கிளம்பி வந்துட்டேன். ஆனால் என்ன பருப்பு மத்தி வச்சு 4-5 பூசை வாங்கிட்டாரு பழனி அப்படிங்கிறாங்க. சரிப்பா ஒன்று யாரும் பார்க்கல, அந்த கேமரா முன்னாடி எப்படிப்பா வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் ஊர் எதிர்ப்பில் இருந்தே தலையில் ஃபுல்லாக போட்டு தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியாதும்மா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டில் போய் நிற்காங்க. என்ன மனுஷா, அந்த படிப்பு பேப்பரை எடுத்துட்டியா, நகையும் எடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. எங்கே பாக்கியும் எடுக்க முடிஞ்சிச்சு, அதுக்கு முன்னாடி நான் போகும்போதே பயந்துகிட்டே போனேன். நான் ஒரு பொருளை தட்டி விட்டுட்டேன், அதை
தட்டி விட்ட சவுண்டு கேட்டு பழனி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு என்னைய பருப்பு மதிச்சு வாங்கிட்டாரு. சுத்தமாக முடியலைங்க, பாரேன் வீங்கிருக்கு பாரேன், எனக்கு கொஞ்சம் ஒத்தனை கூட அப்படிங்கிறாங்க. மனுஷா எந்த வேலைக்கும் லாய்க்கு கிடையாது. உம்முறை போய் கெட்டினம் பாரும். என் வாழ்க்கையை காப்பாற்றுவேன்னு பார்த்தா அங்கே போய் பதட்டத்தை தள்ளி விட்டேன், கிதட்டத்தை தள்ளி விட்டேன். நீலாம் எப்படியா வந்து முறையை கழிச்சு வளர்க்கலாம் என் கூட அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசுகிறாங்க. உடனே எங்கள் ஏச்சு வாங்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன தங்கமயில் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சா, இப்போ பாரு நான் சீரழிஞ்சு செங்கல் சுமக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து நான் நகையே காணலை, படிப்பு பேப்பரை காங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து விடிய காலமே ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுத்தா நான் மாட்டிப்போம்மா. நான் எடுத்து அந்த பேப்பரையும் நகையும் பெட்டு கீழே வச்சுட்டேன். இப்படி இருக்கும்போது நான் எப்படி கதவை திறந்து வச்சுருந்தேன், என்ன வரும்னு கேட்டுருவாங்க என் ரூமில். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் தெரிலம்மா. அது போக பெட்டு கீழே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இன்னும் பயப்படாதடி, நீ வந்து காணாமல் போய்ட்டுன்னு சொல்லிட்ட அப்படியே இரு. அந்த பெட்டு கீழே இருக்கிறத நீ நாசுக்காக எடுத்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் புறவாசல் வழியாக ஒரு கிணறு கிடக்கல, அதுக்குள்ளே எரிஞ்சிரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன் அப்படிங்க. அப்படி தான் சொல்கிறேன் போ அப்படிங்கிறாங்க. இங்கே புறவாசல் வழியாக வந்து போய் நேராக கிணத்துல போட்டுட்டு நைஸாக தங்கமயில் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போது தூக்கம் வராத ராஜி இப்போ இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கதிருக்காக. அப்போது என்னக்கா எங்கே போய்ட்டு வரீங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, அங்கே பின்னாடி சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் போனேன் அப்படிங்கிறாங்க. அக்கா ஏங்க்கா தனியாக போகிறீங்க, யாருக்கிட்டையுமே திருடன் வந்திருக்கான், அது போக பழனி சித்தப்பா வேறு வந்து மேலே கை வச்சுருக்கிறாரு, இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிக்கா போனீங்க, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ராஜி இதை பெருசுப்படுத்தாத அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் யார்ட்டையும் சொல்லலை, நீ எதுக்கு ராஜி இன்னும் தூங்காமல் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா 4 மணி வாக்கில் வந்து கதிர் வாரன்னு சொன்னான், அவன் வந்து கால் பண்ணதுக்குள்ளே நான் வந்து வெயிட் பண்ணி இருக்கேங்க. அவன் எனக்கு கால் பண்ணுமா, நான் தூங்கிட்டேன்னா அவனுக்கு கதவை திறந்து விட முடியாதாக்கா அப்படிங்கிறாங்க. சரி ராஜி நான் வந்ததை மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு 2-3 வாட்டி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் இந்த அக்கா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போது காலையில் விடிஞ்ச உடனே ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இவங்க போகிறாங்க. யார் செந்திலும் சரவணனும் போயிடுறாங்க. பாண்டியன் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன்டா போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள அதிகாரிக்கு தெரிஞ்ச அதிகாரி இருக்காரு, ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் ஒரு பேப்பரை மட்டும் கொடுங்க, மீதியை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, பேப்பரை மட்டும் கொடுத்து வந்துடுங்க அப்படிங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுத்து வந்துடுறாங்க. அப்படின்னு சரி தம்பி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே காலைல ராஜி வந்து காலேஜுக்கு போகையில் மீனாக்காட்ட சொல்கிறாங்க. மீனாக்கா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா அன்டயத்தில் வந்து பிரவாசலுக்கு போயிட்டு வந்தாங்க, வரும்போது யாரோ திருடன் சவுண்டு கடிச்சு போனேன்னு சொல்கிறாங்க. ரூமில் வேறு நகையை காணலை, சர்டிஃபிகேட்டை காணலைங்கிறாங்க. எப்படிக்கா இவங்க தாழ்பா போட்டதை தாண்டி உள்ளே போயிட்டு வந்துட முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. வீட்டு கதவும் அடைச்சிருந்துருக்கு, இவங்க தாழ்பாலும் அடைச்சி தான் இவங்க தூங்கியிருக்காங்க. 2 பக்கமும் எப்படி அவனை வந்து உள்ளே வந்து திறந்துக்கிட்டு போனான், அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுபோகக்கா அந்த அக்கா வந்து கொல்லப்புறம் போயிட்டு வரையில் யார்ட்டையும் சொல்லிடாத யார்ட்டையும் சொல்லிடாத 3 வாட்டி சொன்னாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் ஏதோ மர்மம் இருக்குது ராஜி, நம்ம 2 பேரும் தான் கண்டுபிடிச்சாகணும். கொல்லப்புறத்துக்கு அவங்க போன இடத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து பைசா பின்னாடி போகிறாங்க. அங்கே பேப்பர் 2-3 பேப்பரு மிதக்கு இதில் கிணத்துல. அப்போ 2-3 பேப்பர் மிதக்காக்கா, இதை பார்க்க சர்டிஃபிகேட் மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. திருட எடுத்துகிட்டு முன்வழியாக தானே ஓடணும்னு சொன்னாங்க, இது என்ன இங்கே சர்டிஃபிகேட் கிடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அக்கா இதில் ஏதோ மர்மம் இருக்குது நீங்கள் சொல்ல மாதிரியே அப்படிங்கிறாங்க. இது வாளியை போட்டு அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி இறைக்கிற வாளியை வச்சு அந்த சர்டிஃபிகேட்லாம் மேலே எடுத்துடுறாங்க. எடுத்து இருக்கிறாங்க. அது வந்து நல்லாவே வந்து ஜாம் ஆயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு. அது என்ன படிச்சிருக்காங்க, ஏது படிச்சிருக்காங்க எதுவுமே அதில் தெரியல. அப்போ அந்த வந்து வெறும் பேப்பர் மாதிரி தான், வெள்ளை கலர் பேப்பர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அக்கா இது இருக்கட்டும், நம்ம தங்கமயிலக்காட்ட என்னென்னு நைஸாக கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி தங்கமயிலக்காட்ட பேசணுன்னு போகிறாங்க. அங்கே ரொம்பவே ராஜியும் மீனாவும் போகையில் அங்கே கோமதி ரொம்பவே மனசை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க தங்கமயிலுக்கு. உன் சர்டிஃபிகேட் வந்துடும்மா, உன் நகை வந்துடும், பயப்படாத, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உனக்காக வந்து நகை போட்டது உன்னை பார்த்து படிக்க வச்சுருப்பாங்க, அது போயிட்டு ரொம்ப மனவருந்தாதம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பேப்பர் வந்தாலும் சரி தான், வரலனாலும் சரி தான், நீ வேலைக்கு போகலன்னு சரி தான், யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நீ கவலைப்படாதம்மா, அது எப்படி வந்துடும், இவங்க தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும்போதே அதிகாரிகள் வந்துடுறாங்க. வண்டியம்மா இங்கே தான் நான் காணாமல் போச்சு, எந்த ரூமில் அப்படிங்கிறாங்க. இந்த ரூமில் தான் சார் அப்படின்னு சொல்லி கோமதி காமிக்கிறாங்க. என்னம்மா திருடன் வந்தான் போனான் கேட்க, நீங்களே தாழ்பால் திறந்து வச்சுருந்தீங்களா அப்படிங்க. இல்லை சார் அப்படிங்கிறேன். அப்போ எப்படிமா உள்ளே வந்தான், உள்ளே தாழ்பால் போட்டேன்னு சொல்கிறீங்க, இந்த கதவை திறந்து அந்த கதவை திறந்து எடுத்துகிட்டு போயிட்டானா
இது யார் பார்த்தது அப்படிங்கிறாங்க. என் தம்பி பழனி தாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் தம்பி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. என்னையா நடந்துச்சு அப்படிங்கிறேன். சார் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இடையில தண்ணி தாகமாக இருந்துச்சு. தண்ணி குடிக்க போனேன். தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்க்குறேன் தாழ்பால் திறந்து இருந்துச்சு. நான் அடைச்சிட்டு தூங்கினேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அந்த ஒரு நாள் பார்த்தீங்களா சார், நான் அந்த இது கூஜா அது கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் டப்பார்னு சவுண்டு கேட்கன்னு பார்த்தேன், ஒரு ஆள் முக்காடு போட்டுருந்தாரு. நான் அவனை பிடிக்க முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு நான் தக்காத்துனேன் சார். அவன் ஓடிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? உள்ள தாழ்பால் போட்டதுக்குள்ள எப்படி திருட வந்துட்டான்? அப்போ உங்கள் வீட்டில் தான் யாரோ தாழ்பாலை திறந்துட்டுருக்கணும் வர்றதுக்கு. அப்போ அந்த வீட்டில் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது யார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சார் அதை எப்படி சார் நாங்கள் இருப்போம், அந்த கேமராலாம் இருக்குல்ல அதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்ததாக சொன்னாங்க அப்படி. ஆமாம் சார் நான் பார்த்தேன், அதில் முக்காடு போட்டிருந்தாங்க. நீங்கள் இப்போ பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த ஊர் எதிர்ப்புலேருந்து நாங்கள் பார்க்குறோம். அந்த திருட மாதிரி யாராவது பார்த்தா நீங்கள் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் தங்கமயிலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆகா, ஊர் எதிர்ப்புலேயும் அப்பா வந்து முகத்தை காட்டிட்டு வந்தாரா, தலையில் முக்காடு போட்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கால் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு. எப்பா நீ ஊர் எதிர்ப்பில் எப்படி வந்த அப்படிங்கிறாங்க. பைக்கில் தான் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும்பா, ஊர் எதிர்ப்பில் முக்காடு போட்டிருந்தேன் எப்படி அப்படிங்கிறாங்க. அது நினைவுலையே மயிலு அப்படிங்கிறாங்க. சரியாகவே நீ போச்சுப்பா, நீங்கள் மாட்டி விட்டு அவ்வளோதான். இப்போ நீனும் உள்ளே போகிறது இல்லாமல் நானும் உள்ளே போய் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும்பா ராமான்னு அழுதாங்க. அழாத அப்பா ஏதாவது வகையில் சமாளிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இப்படி சொல்கிறா மயிலு அப்படிங்கிறாங்க. மனுஷா ஒன்றால் தான் இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு 1000 பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. பாப்பா முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு போய் அந்த பெட்டிஷன் வாபஸ் சொல்லுவோம். வாபஸ் சொல்லிட்டு நகைக்கு பதிலாக நாங்கள் வந்து இன்னும் கூடுதலாக நகை போட்டுருவோம். இதை இது பண்ண வேண்டாம், எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கம் சம்மந்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் சம்மந்தி அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கியம் அவங்க வீட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஏங்க வாபஸ் வாங்கணும், வீடு தேடி ஒருத்தர் வந்து கலந்துட்டு போவோம், சும்மா முடியுமா அப்படிங்கிறாங்க. அதை விடுங்க சம்மந்தி, எங்கள் சொந்தக்காரங்க கூட தெரிஞ்சிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது. பெட்டிஷன் வாபஸ் வாங்க, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் 80 பவுன் நகை போட்டோம், அதே 80 பவுன் நகை நாங்கள் தர தயாராக இருக்கோம், தயவுசெய்து பெட்டிஷன் வாபஸ் வாங்க அப்படிங்கும்போது பாண்டியன் திருதுன்னு முடியாங்க. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, இது இது பேசுறது நம்புது மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி பழனியை பார்க்காங்க. பழனிக்கும் டவுட்டாக இருக்குது. மச்சான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பாண்டியனை கூப்பிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.